மெட்ரோ டிவி நடத்தும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களைப் போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களைப் போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த நியூ எபிசோட் ஆஃப் டுடே சண்டே ஜாம். சண்டே ஜாம் நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, அவளோட கற்றுறீங்க, அப்படி தானே? உங்களை போலவே உங்களை பார்க்கறதுக்கு நாங்களும் அவளாக கற்றுருக்கோம். எப்படா வரும் நம்ம குட்டி பிள்ளைலாம் பார்க்கலாம், அவங்களோட பேசலான்னு ரொம்ப அவளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, நம்ம இப்போ கொஞ்ச நாளாக என்ன பண்ணுறது தெரியுமா? பைபிள்லேருந்து வரிசையாக படங்களை பார்த்துட்டே வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பைபிள்லேருந்து சில காரியம் கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன தெரியுமா? ஆசீர்வாதத்தை தருவது ஆண்டவர். மனிதனோட முயற்சி, மனிதனோட பிரயாசம், மனித ஓட்டம் எல்லாம் விருதா. ஆண்டவர் ஒரு இடத்த தொட்டா போதும், க்ளோஸ். ஆமாம், ஆண்டவர் இல்லாமல் எவ்வளோ ஓடினாலுமே அது பெஸ்ட்டு, விருதா, பிரயாசமே கிடையாது. ஓகேயா? இப்போது நம்ம இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகணும்னால ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கிறோம், அப்படி தானே? ஜெபம் பண்ணலாமா? ரெடியாக இருக்கீங்களா? ஜெபம் பண்ணி என்ன செய்யணும்? கை கூப்பி கண்ணை மூடணும், விளையாடக்கூடாது, அங்கே பார்க்கக்கூடாது, சோபாவில் சாய்ஞ்சு உட்காந்துக்கூடாது, கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஓகே, கை கூப்பி கண்ணை மூடலாமா? கை கூப்புங்க, கண்ணை மூடுங்க, எங்களோட சேர்ந்து சொல்லுங்க. என்ன? அன்புள்ள ஆண்டவரே, இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நாள் நிகழ்ச்சி மூலம் எங்களோடு பேசுங்க. இந்த நாளில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். வெரி குட், சூப்பராக ஜெபம் பண்ணிட்டீங்க. உனக்கு தெரியுமா, ஜெபம் பண்ணும்பொழுதெல்லாம் நம்ம யார்கிட்ட பேசுகிறோம்? ஏசப்பாட்ட பேசுகிறோம். நம்ம என்ன கேட்குறோமோ அதை ஏசப்பா செய்கிறாங்க. ஓகேயா? இன்றைக்கி நான் யாருக்கிட்ட சொன்னேன், என்ன சொன்னேன்? ஆசீர்வாதத்தை தருவது ஆண்டவர். ரன்னிங் ரேஸில் வேகமாக ஓடுவான், அவன் நினைச்சு கிட்ட போய் நான் அதை ஃபர்ஸ்ட் வந்து நினைப்பான். பார்த்தேன்னா அவன் வந்த பாதை ட்ராக் மாறி இருப்பான். ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிட்டு வாழ்க்கை நடத்துகிறார். அவர் கிருபை இல்லாமல், அவர் பலன் இல்லாமல் ஜெயிச்சது மாதிரி தெரியலாம், ஆனால் ஜெயிக்க மாட்டோம், தோற்று தான் போவோம். ஓகே, இன்றைக்கி நமக்கு பாட்டு சொல்லித்தர யார் வராங்க தெரியுமா? நம்ம ஃப்ராங்க்லின் அண்ணனும் வசந்தகுமார் அண்ணனும் வராங்க. ரெண்டு அண்ணன் வெல்கம் பண்ணிடலாமா? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சானே. ஆமாண்ணே, நல்லா இருக்கிறோம். அண்ணே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான். அப்படியாண்ணே? ரொம்ப கேளுங்கண்ணே, உங்களுக்கு சந்தேகம் வர்றது கஷ்டம், இதனால கேளுங்க. ஆமாண்ணே, எனக்கு எப்போவா தான் வரும், அடிக்கு ஒரு ஒருக்கா, அமாவாசைக்கு ஒருக்கா தான். சொல்லுங்க. இந்த இப்போ நீங்க ஒரு மரம் வளர்க்கீங்க. ஓகே, ஒரு மரம் வளர்க்குறோம். ஆமா, அதுல இருந்து என்ன எதிர்பார்ப்பீங்க? மரம் வளர்த்துட்டு அங்க இருந்து பேப்பர் தானே இருப்பீங்க. அண்ணே, மரத்துல இருந்து அழகா சூப்பரா டேஸ்டா ஒண்ணு வருமானே, அதான் ஃப்ரூட், பழம் எதிர்பார்ப்போம். அந்த கனியை தான் மரத்துல எதிர்பார்ப்பீங்க, அப்படிதான்? ஆமாண்ணே, கண்டிப்பா எதிர்பார்ப்போம். அதுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க நீங்க? அண்ணே, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் எப்பவும் போல மரத்து பக்கத்துல போயிட்டு நல்லா நிழல்ல உட்காந்துட்டு நல்லா தூங்கிட்டு ஜாலியா இருப்பேனே. ஆனா கனி கிடைக்கணும். அது எப்படின்னே? மரத்துக்கு எதுவுமே பண்ணாம எப்படின்னு அது கொடுக்கும்? அப்போ எப்படின்னா பண்ணுவோம், நீங்களே அதுக்கான சொல்லுங்களேன் ஆன்சரை. ஆமாண்ணே, அதுக்கு எல்லாம் உரம் போட்டு தண்ணிலாம் பாய்க்கணும். அது மட்டும் இல்லாம அந்த கனி வந்து அந்த மரக்கிளைகளோட இணைஞ்சு இருக்கணும், அப்படிதானே? ஓ, அந்த கிளை வந்து மரத்தோட இணைஞ்சிருக்கணும். ஆமாண்ணே. அண்ணே, மரம் உங்க வீட்லயும் கிளை எங்க வீட்ல இருந்து எப்படின்னே கனி கொடுக்க முடியும்? ஆமாண்ணே, கரெக்ட் தான். மரமும் கிளையும் இணைஞ்சிருந்தாதான் கனி கொடுக்க முடியும். ஆமாண்ணே, அதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த வாழ்ற வாழ்க்கையில நம்ம எப்படி கனி கொடுக்கலாங்கிறதான் இந்த பாட்டு மூலமா கத்துக்கணும். இந்த கனி கொடுக்கறதுன்னா என்னண்ணே? அண்ணே, கனி கொடுக்குறேன்னா நம்ம ஏசப்பா கூட இருந்து மற்றவங்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையா வாழ்றதுனே. ஓ, இப்போ ஏசப்பா பிள்ளைங்களா சூப்பரா மற்றவங்களுக்கு. ஆமா, கரெக்ட் தான். அப்போ ஏசப்பா பிள்ளைங்களா நம்ம வாழ்வோம். ஆமாண்ணே, அதான் கனி கொடுக்குற வாழ்க்கை. இப்போ இதுக்கான ஆன்சரை தான் இந்த பாட்டுல பார்க்க போறோம் நம்ம. ஓகே, பார்க்கலாமாண்ணே? சரிண்ணே, ஓகேண்ணே, சூப்பர்.
இப்பதான் புரியுது, இந்த பாட்டுல இருந்தா புரியுது எப்படி கிளை வந்து மரத்தோட இணைஞ்சிருந்தா நல்லா கனிகளை ஆமாண்ணே, கொடுக்கும். அதே அதே மாதிரி நம்மளும் அனுதினமும் யாரு கூட நிலைத்திருக்கணும்? ஏசப்பா கூட நிலைச்சிருக்கணும். ஆமா, நம்மளுடைய ஐக்கியம் எல்லாமே ஏசப்பா கூட இருக்கணும். ஆமாண்ணே, அந்த உலகத்துக்கு பைபிள் வாசித்து பிரேயர் பண்ணி ஏசப்பா கூட நம்ம இருக்கணும். இந்த உலகத்தை பார்க்கவே கூடாது நம்ம. ஆமாண்ணே, அப்ப நம்மளும் நல்ல கனிகளை கொடுக்கலாம், நம்மளும் சூப்பரான வாழ்க்கை வாழலாம். அதான் அந்த பாட்டு சொல்லுது. எப்படி இருக்கலாம்? மற்றவங்களுக்கு பயனுள்ளவர்களாக நம்ம இருக்கலானே. ஆமாண்ணே, அதான் உண்மையான ஆசீர்வாதம், உண்மையான சந்தோஷம், அதான் நிறைவான சந்தோஷம் இந்த பாட்டு சொல்லுச்சு. ஆமாண்ணே, இப்போ இந்த பாட்டை நம்ம பிள்ளைங்களுக்கு 2 லைனா கத்து கொடுக்கலாமாண்ணே? ஓகேண்ணே, ஷுவரா கண்டிப்பா நம்ம கத்து கொடுக்கலாம். ஓகேண்ணே, நீங்க ஃபர்ஸ்ட் பாடுங்க, நான் பிள்ளைங்களுக்கு கூட சேர்ந்து பாடுறேன். ஓகேண்ணே, சரி பாடிடலாமா? நீங்க எல்லாரும் ரெடியா? ரெடிண்ணே. மரக்கிளை ஒன்று கனி கொடுக்க மரத்தில் நிலைக்கணும், நீயும் நல்ல கனி கொடுக்க இயேசுவில் நிலைக்கணும். மரக்கிளை ஒன்று கனி கொடுக்க மரத்தில் நிலைக்கணும், நீயும் நல்ல கனி கொடுக்க இயேசுவில் நிலைக்கணும். சோதனை உன்னை நெருங்கும் போது சோர்ந்து போகாதே, சோதனையை வென்ற இயேசு உனக்கு உண்டு. சோதனை உன்னை நெருங்கும் போது சோர்ந்து போகாதே, சோதனையை வென்ற இயேசு உனக்கு உண்டு. சாத்தானை எதிர்த்து நீ ஜெயம் பெறுவாயே, நிறைவான சந்தோஷத்தை பெற்றிடுவாயே. சாத்தானை எதிர்த்து நீ ஜெயம் பெறுவாயே, நிறைவான சந்தோஷத்தை பெற்றிடுவாயே. நிறைவான சந்தோஷத்தை பெற்றிடுவாயே. நிறைவான சந்தோஷத்தை பெற்றிடுவாயே. அண்ணே, இன்னொரு முக்கியமான விஷயம்ண்ணே, அந்த சொல்லுங்க. பாட்டுல கடைசி சொல்லுச்சுல, ஆமா. நம்ம சோதனைகளை ஜெயிக்க முடியும், சாத்தானை ஜெயிக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம ஏசப்பாவோட உதவியால நம்ம பாவத்தை ஜெயிக்க முடியும். ஆமாண்ணே, கண்டிப்பா முடியும்ண்ணே. நம்ம ஏசப்பா கூட நம்ம நிலைத்து இருந்தோம்னா நம்ம பாவத்தை ஜெயிக்க முடியும், முழுமையா ஜெயிக்க முடியும். நிறைவான சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். அதான் உண்மையான ஆசீர்வாதம். ஓகே, ஆமாண்ணே. இப்போ இந்த பாட்டுக்கான எதை பார்க்க போறோனே? ஆக்ஷனை பார்க்க போறோம். அவங்க என்ன பண்ண போறாங்க? அழகா பாட போறாங்க. ஆமாண்ணே, பாத்துடலாமாண்ணே? ஓகே, சூப்பரா பாடிடுவீங்கல்ல? கண்டிப்பாண்ணே. சூப்பரா அழகா பாடிட்டாங்க. ஆமா, பாடிட்டே அருமையா ஆக்சன் பண்றாங்க. சூப்பர் ஆக்சன் பண்றாங்க. உடனே எந்திரிச்சு நம்ம கூட சேர்ந்து பண்ண போறாங்கனே. ஆமா, சேர்ந்து பண்ணிடலாமா? ஆமாண்ணே, கண்டிப்பா. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? எந்திரிச்சு எல்லாத்தையும் கையில வச்சிருக்கலாம், ஓரமா வச்சிருக்கேன், ரிமோட் எல்லாம் ஓரமா வச்சிரணும். ஓகே, எந்திரிச்சு சூப்பரா அழகா நீங்க ஆக்சன் பண்ணணும். பாடிக்கிட்டே ஆக்சன் பண்ண போறீங்க, நாமளும் சேர்ந்து ஆக்சன் பண்ணலாம். ஆமாண்ணே, எலும்பு வச்சிடலாமா? 1 2 3 எலும்பிக்கோங்க. பண்ணலாமாண்ணே? மரக்கிளை ஒன்று கனி கொடுக்க மரத்தில்
சூப்பரா அழகா ஆக்ஷன் பண்ணிட்டாங்க பிள்ளைங்க. சூப்பரா பண்ணிட்டாங்கண்ணே எல்லாரும். ஆமாண்ணே, ஆமா ஆமா ஆமா, எல்லாருக்கும் ஒரு கிளாப் கொடுத்துடலாமா? ஓகேண்ணே, கிளாப் பண்ணிக்கலாமே. வெரி குட், சூப்பர் சூப்பர் குட்டீஸ், எல்லாரும் ரொம்ப அருமையா பண்ணிட்டீங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான பாட்டோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். ஃப்ராங்க்லின் அண்ணன் வசந்தகுமார் சூப்பராக பாடிச்சு கொடுத்தாங்களா? ரொம்ப பிடிச்சிருந்தா? ஆக்ஷன் எப்படி போட்டாங்க? டாங் அழகாக போட்டாங்கல்ல. நீங்களும் நல்லா ரசிச்சு பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பாட்டுகளெல்லாம் மறந்துடக்கூடாது, எழுதி வச்சுக்கணும். நிறைய பாட்டு படிக்கலாம், மறந்து போயிடும். நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம், இருந்தாலும் எழுதி வச்சிங்கன்னா அப்போ படிச்சுக்கலாம்ல. ஓகேயா? இன்னைக்கு அடுத்தால நமக்கு வாசனை சொல்லிக் கொடுக்க யார் வர தெரியுமா? நம்ம ப்ளூயி அண்ட் சாரிஸ் அக்கா. யார் வரா? ப்ளூயி அண்ட் சாரிஸ் அக்கா. ரெண்டு வெல்கம் பண்ணிடலாமா? ப்ளூவி, நீங்க அக்கா, நான் இந்த வாரம் வசனம் சொல்லி கொடுக்கலான்னு வந்தேன். நானும் சொல்லி கொடுக்க வந்தேன். ஐயோ, போன வாரம் நீங்க சொல்லி கொடுத்தீங்களா? நான் விட்டு கொடுத்தேன்ல. இந்த வாரம் நான் சொல்லி கொடுக்கேன். ஓகே ப்ளூவி, நீங்க நான் சொல்றதை கேட்டு கேட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஆ சரியா? சூப்பர். அப்ப நான் வசனம் சொல்லி தரட்டா? பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். யோவான் 3:27. ஏக்கா, இந்த வசனம் சின்ன வசனமா இருக்கா? சூப்பரா இருக்கலாம். சூப்பரா இருக்கு. இப்ப எல்லாருக்கும் சொல்லு, நான் சொல்லி தரேன். திரும்ப ஒருக்க சொல்றீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். எல்லாரும் சொல்லுவோமா? பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். யோவான் 3:27. சூப்பரா சொல்லிட்டேமா? சூப்பரா சொல்லிட்டேன். நம்ம சேர்ந்து சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லிடுவோமா? சொல்லுவோம். ரெடி? 1 2 3. பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். யோவான் 3:27. சூப்பரா சொல்லிட்டோம். அவங்களும் சூப்பரா சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிடுமா? VBS கிளாப். இனிமே அடுத்த வாரம் இன்னொரு வசனத்தை நம்ம சொல்லி கொடுக்க வருவோம். என்னக்கா? அப்ப பை சொல்லிடுவோமா? பை. சரியா சொன்னாங்கல்ல. பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு ஒன்றும் கொடுக்கப்படாவிட்டால் ஒருவனும் தானாய் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் கொடுக்காம நமக்கு எதுவுமே கிடைக்காது, எதுவுமே நிற்காது, எதுவுமே தங்காது. ஓகேயா? ஆமாம். அடுத்தால நமக்கு இன்னைக்கு அழகான பைபிள் கதை சொல்ல யார் வராங்க தெரியுமா? நம்ம பிரபு அண்ணே வராங்க. பிரபு அண்ணே கதை உங்களுக்கு இஷ்டம் தானே? பிரபு அண்ணன் வெல்கம் பண்ணிடலாமா? குட்டி தம்பி தங்கச்சி, இன்னைக்கு தேவன் கொடுக்க நினைத்ததை யாரும் தடை செய்ய முடியாது என்பதற்கு வேதாகமத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை பார்க்க போகிறோம். யாக்கோபு அப்படின்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவனுடைய தகப்பனார், அவருடைய சகோதரர் அவர்களை விட்டு தூர தேசத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. எங்கே போகிறோம், எப்படி போகிறோம், எதுவுமே தெரியாது. ஆனால் தூர தேசத்துக்கு போன இடத்துல அவர் ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்தார். அந்த வேலைக்கு சேர்ந்த இடம் வேறு யாரும் இல்லை, அவருடைய சொந்த மாமா. அங்கு அவருடைய உழைப்பு, கடின உழைப்பு, அவருடைய கடவுளுடைய கிருபையை கண்டு அவருக்கு சொந்த மகளை திருமணம் செய்து வச்சாங்க. ஆனாலும் அவர் அதே இடத்துல பல வருடங்கள் வேலை செய்தார். வேலை செய்யும்போது அவருக்கு பொருள் எல்லாம் சேர்ந்தது. இதை கண்ட பொறாமைப்பட்ட அவருடைய மாமனார் என்ன செய்தால் தெரியுமா? அவரை வஞ்சிக்க நினைத்தார். ஆனாலும் யாக்கோபு கூட கடவுள் இருந்தபடியினால எல்லாவற்றிலும் அவருக்கு துணையாக இருந்தார். உதாரணமாக அந்த நேரத்தில் மாமனார் சொன்னார், புள்ளி உள்ள ஆட்டுக்குட்டிகள் அனைத்தும் உனக்கு என்று சொன்னார். தேவன் புள்ளி உள்ள ஆடுகளாக பிறக்க செய்தார். அடுத்த முறை கலப்பினமான ஆடுகள் எல்லாம் உனக்கு என்றார். அந்த முறை கலப்பினமான ஆடுகளாக பிறந்தது. தம்பி தங்கச்சி, நீ கடவுளே நீங்கள் எங்கள் கூட இருங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு சாதகமாக, உங்களுக்கு ஃபேவராக,
உங்களுக்கு துணையாக கடவுள் இருப்பார். உனக்கு படிப்பு வரலையா, கவலையப்படாத, எசப்பா என் கூட இருங்க, எனக்கு நல்ல படிப்பு வரணும். உனக்கு ஸ்போர்ட்ஸில் ஆசையா, ஓட்டப்பந்தயமா, இல்லைன்னா உனக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் விருப்பமோ நீ அதை கடவுள்கிட்ட கேளு. இல்லை உனக்கு பணத்தேவைகள் இருக்குதா, உனக்கு இல்லை அன்பு செலுத்த ஆள் இல்லையா, என்ன தேவை, உன்னுடைய தேவைகள் தேவனால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், சந்திக்க முடியும். அன்னைக்கு யாக்கோபு கூட கடவுள் இருந்ததுனால மறுபடி அவன் விரும்பிய தேசத்துக்கு திரும்பி வந்து தகப்பனாரோடு சேர்ந்து அவன் பெரிய ஆளானான். அதே போல் உன் கூட கடவுள் இருப்பாரானால் நீ நினைத்தது வாய்க்கும், கடவுள் உன்னை அற்புதமாய் நடத்துவார். அடுத்த வாரம் இன்னொரு கதையோட உங்களை சந்திருக்கேன். பாய். பிரபு என்ன கதை எப்படி சொன்னாங்க, சூப்பராக இருந்ததுல்ல? ஆமாம், பைபிள்லேருந்து ரொம்ப அழகாக ஒரு கதை சொன்னாங்க. அப்படியா? சரி சரி, அடுத்தால உங்களுக்கு கதை சொல்ல யார் வராங்க தெரியுமா? நம்ம ஜெபா அக்கா வராங்க. ஜெபா அக்கா கதை கேட்கலாமா? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? வெரி குட். கதை கேட்கலாமா? பாட்டில் நல்லா படிச்சிங்களா? வசனம் படிச்சிங்களா? வெரி குட். எல்லோரும் நேராக உட்காந்துக்கோங்க. கதை கேட்கணுன்னா கவனமாக கேட்கணும், அப்படி தானே? கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, ஆன்சர்லாம் பண்ணணும், ஓகேவா? அங்கங்கே விளையாடக்கூடாது, அக்காவை தான் பார்க்கணும், ஓகேவா குட்டீஸ்? சரி, இன்னைக்கு கதைக்கு போகலாமா? இன்னைக்கு இந்த காலத்தில் எல்லோரும் என்ன நினைக்காங்க தெரியுமா? அந்த குட்டீஸு, பெரிய பசங்க, காலேஜ் போகிற பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம், எனக்கு எல்லாம் இருக்குது, நான் எதுக்கு ப்ரேயர் பண்ணணும், நான் ஏன் பைபிள் வாசிக்கணும், அப்படிலாம் யோசிக்காங்க. நீங்கள் அப்படி யோசிப்பீங்களா குட்டீஸ்? அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. ஆனால் இந்த காலத்தில் நிறைய பேர் அப்படி தான் நினைக்காங்க. என்கிட்ட பணம் இருக்குது, நான் ரொம்ப அழகாக இருக்கேன், என்கிட்ட சூப்பராக ட்ரெஸ் இருக்குது, நல்லா மாடலாக ட்ரெஸ் இருக்குது, எனக்கு நீளமாக முடி இருக்குது, எனக்கு எல்லாமே இருக்குது, நான் ஏன் சர்ச்சுக்கு போகணும், நான் ஏன் பைபிள் வாசிக்கணும், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் இங்கிலீஷ் நல்லா பேசுவேன், அப்படின்னு நினச்சிட்டு சர்ச்சுக்கு போகிறதில்ல, பைபிள் வாசிக்கிறதில்ல, வீட்டில் ப்ரேயர் பண்ணுறதில்ல, எதுவுமே இல்லை. ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் ஒரு இணைப்பே இல்லை. அப்படி தானே குட்டீஸ்? இந்த காலத்தில் நிறைய அப்படி தானே இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஏசப்பா நம்ம கூட இல்லைன்னா இது எதுவுமே நமக்கு இருக்காது, எதுவுமே நினைக்காது. அப்படி தானே? எல்லாமே யார் கொடுத்தா நம்மளுக்கு? ஏசப்பா தானே கொடுத்தாங்க. அப்போ அவங்களுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அப்படி தானே? ஆனால் இந்த காலத்துலேயும் நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க. அதை பற்றி தான் ஒரு கதை பார்க்கலாம், ஓகேவா குட்டீஸ்? ஓகேவா? கதை கேட்கலாமா? ஜான்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. அந்த அண்ணன் இப்போது 10th படிச்சுட்ருக்காங்க. 10th ரொம்ப முக்கியம் தானே குட்டீஸ்? இப்போ கூட 10th எக்ஸாம்லாம் ஆரம்பிச்சிருச்சுல எல்லாத்துக்கும், இந்த ஏப்ரல் மாதம். 10th படிச்சுட்ருக்காங்க. அப்போது நல்லா படிப்பாங்க. அந்த அண்ணன் ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க். இப்போ நல்லா படிப்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுறது, பைபிள் வாசிக்கிறது, அம்மா அப்பா பேச்ச கேட்குறது எதுவுமே அந்த அண்ணன்ட்ட கிடையாது. அந்த அண்ணன் வாரம் தவறாமல் சண்டே கிளாஸ்லாம் போயிடுவாங்க. சர்ச்சுக்கு போகிறது, சண்டே கிளாஸ்லாம் போகிறது கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் என்றைக்குமே பைபிள் வாசிக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போவாங்க, பைபிள் அப்படியே மூடியே இருக்கும், வீட்டுக்கு வருவாங்க, பைபிள் கொண்டு போய் ஓரத்தில் வச்சுருவாங்க, அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போவாங்க, பைபிள் எடுப்பாங்க, இப்படி தான் இருப்பாங்க. அவங்க சண்டே கிளாஸ் மிஸ்லாம் சொல்லுவாங்க, தம்பி நீ பைபிள் வாசிடா, தினந்தானே ஒரு அதிகாரம் வாசிடா, அப்போ தானே நல்லா ஞாபக சக்தி இருக்கும், நல்லா ஏசப்பா நல்லா பேச முடியும், பைபிள் வாசி தம்பி அப்படின்பாங்க. அந்த அண்ணன் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அக்கா சும்மா இருங்கக்கா, நான் எவ்வளோ பெரிய பணக்காரன், நான் ஏன் பைபிள் வாசிக்கணும், நான் தான் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு, எனக்கு எல்லாம் இருக்குது, நான் ஏன்க்கா பைபிள் வாசிக்கணும், அதெல்லாம் முடியாதுக்கா, என்னாலாம் முடியாது அப்படின்பாங்க. அதே மாதிரி அடுத்த வாரம் சண்டே கிளாஸில் வாரம் ஒரு பிள்ளைங்களை ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்க. அந்த வாரம் இன்னைக்கு ஜான் நீ ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அண்ணன் ஐயோ சும்மா இருங்கக்கா, எனக்கெல்லாம் ப்ரேயர் பண்ண தெரியும், சரி நான் ப்ரேயர் பண்ணவும் மாட்டேன், எனக்கு தான் எல்லாமே இருக்கே, நான் ஏன் ப்ரேயர் பண்ணணும், எங்கள் வீட்டில் ஆடு இருக்குது, எல்லாம் இருக்குது, பெரிய வீடு இருக்குது, எங்கள் அப்பா அவ்வளோ பெரிய ஆள், நான் ஏன் ப்ரேயர் பண்ணணும், நான்லாம் ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணலாம் வேண்டிய அவசியமே இல்லை, எனக்கு எல்லாமே தானாக கிடச்சிருங்கக்கா, நீங்களே ப்ரேயர் பண்ணிக்கோங்க, என்னை கம்பல் பண்ணாதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த அக்காவும் அப்படி இல்லை தம்பி, நமக்கு எல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னா நமக்கு எதுவுமே இருக்காது தம்பி, அப்படிலாம் நீ பேசக்கூடாது, ஏசப்பாவுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு இடம் கொடுக்கணும், ஆண்டவர் தான் நம்ம முதல்ல பார்க்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த அண்ணன் அந்த அக்கா ஏதோ சொல்லுது, நம்மளாம் அதெல்லாம் கேட்க வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. அதே மாதிரி கரெக்டாக அந்த ஏப்ரல் மாதம் வந்துச்சு, 10th எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த அண்ணன் ஸ்கூல் நல்லா படிக்கிற அண்ணன் தானே, ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற அண்ணன் தானே. அதே மாதிரி அந்த அண்ணனும் நான் தான் ஃபஸ்ட் மார்க் வாங்குவேன்ல, படிச்சுக்கலாம், எழுதிக்கலாம், நம்ம எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு விட்டுட்டாங்க. பார்த்தா நாளைக்கு எக்ஸாம்,
இன்னைக்கு காலையில் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த அண்ணனுக்கு ஒரே ஒரு மாதிரி காய்ச்சல் அடிக்க மாதிரி கண்ணெல்லாம் காந்திக்கிட்டு கை கால்லாம் ரொம்ப வலிச்சுக்கிட்டு அப்படிலாம் பண்ணுச்சு. உடனே அந்த அண்ணன் உடனே அவங்க அப்பாட்ட போய் அப்பா எனக்கு ரொம்ப ஃபீவராக இருக்க மாதிரி இருக்குப்பா, நீங்கள் தொட்டு பாருங்க, எனக்கு காய்ச்சல் எதுவும் அடிக்காப்பா அப்படின்னோடனே அவங்க அப்பாவும் தொட்டுலாம் பார்த்துட்டு ஆமாம் தம்பி உனக்கு காய்ச்சல் அடிக்குது, நிறைய அடிக்குதே காய்ச்சல், என்னடா கையிலலாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த அண்ணனுக்கு சிக்கன் பாக்ஸ் போட்டுடுச்சு. தெரியல சிக்கன் பாக்ஸ்னா அம்மா போடுதுன்னு சொல்லுவாங்களா, கையில் கொப்பளமாக வரும்ல, அதை மாதிரி போட்டுடுச்சு. உடனே அந்த அண்ணன் ஐயோ அப்பா எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குப்பா, பப்ளிக் எக்ஸாம் இருக்குப்பா, நான் என்னப்பா பண்ணுறது, நான் இப்போ எக்ஸாமுக்கு பரிட்சை எழுத போகணுமேப்பா, நான் படிக்கணுமேப்பான்னு இருடா நம்ம போய் ஹாஸ்பிட்டல் பார்த்து வந்துடலாம் அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் டாக்டர்கிட்ட பார்த்துட்டு இருக்கும் போதே சட்டையெல்லாம் கலத்தி பார்த்தா உடம்பு ஃபுல்லாக கொப்பளமாக இருக்குது. அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. உடனே டாக்டர் நீங்கள் எப்படியாவது சீக்கிரம் தம்பி குணமாக்கிருங்க, நான் நாளைக்கு ஒரு எக்ஸாம் போகணும் தம்பி. என்னொன்னே அவங்க டாக்டர் சொல்கிறாங்க சார் நீங்கள் என்ன பேசுகிறீங்க, தம்பிக்கு ஃபீவர் அடிக்குது, 100 டிகிரிக்கு மேலே காய்ச்சல் இருக்குது, கையில் ஃபுல்லாக அம்மா இருக்குது, எப்படி நாளைக்கு பரிட்சை எழுத போக முடியும், அதெல்லாம் முடியாது சார், பிள்ளை முக்கியமாக பரிட்சை முக்கியமா, நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் 10th எல்லாம், இந்த வருஷம் ஒன்றுமே பண்ண முடியாது அவனால், அவன் வீட்டில் தான் ரெஸ்ட் தான் சார் எடுக்கணும், எங்கேயுமே வெளியே போகக்கூடாது இந்த வெயிலெல்லாம்னு அந்த அண்ணனுக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு, நான் 10th எவ்வளவோ மார்க் வாங்கணும்னு நினச்சேனே, நான் ஆல்ரெடி எப்போவுமே 500க்கு 490 மார்க் வாங்குவேனே, நான் இப்படிலாம் வாங்கிட்டேன்னு என்ன செய்யணும் அப்படி யோசிச்சுட்டே இருக்கும் போது தான் அப்போ தான் சண்டே கிளாஸ் அக்கா சொன்னது ஞாபகம் வந்துச்சான். அந்த எனக்கு என்ன சொன்னாங்க சண்டே கிளாஸ் அக்கா, தம்பி நம்மகிட்ட பணம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், நமக்கு எல்லாம் கிடைக்கலாம், நம்ம நல்ல மார்க் வாங்கலாம், ஆனால் இதெல்லாம் யாரால, ஏசப்பா கொடுத்த ஆசீர்வாதம், அப்படி தானே குட்டீஸ், ஏசப்பா இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. இப்போ அந்த அண்ணன் கடவுள் நல்லா நம்பி ப்ரேயர் பண்ணியிருந்தால் நடக்குமா, இப்படி நடந்திருக்குமா பாரு, 10th எக்ஸாமே எழுத முடியல, ஒரு வருஷம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அப்படி தானே குட்டீஸ், நம்ம முதல்ல கடவுளை தான் நம்ம நோக்கி பார்க்கணும், மனுஷங்கள்லாம் அப்புறம் பணம் அழகு எல்லாமே அதுக்கு அடுத்து தான், கடவுளை தான் நம்ம முதல்ல பார்க்கணும். ஓகேவா குட்டீஸ், நீங்கள் அப்படி இருப்பீங்களா, அப்படி தானே இருப்பீங்க நீங்கள், நம்ம குட்டீஸ் எல்லாம் நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்க, அப்படி தானே, நீங்கள் அப்படி தான் இருக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் அப்படி தான் இருக்க சொல்லணும். ஓகேவா குட்டீஸ், ஃபஸ்ட்டு நல்லா ப்ரேயர் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், சர்ச்சுக்கு போகணும், அப்புறம் கடவுள் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் நல்லா கொடுத்துருவாங்க. ஓகேவா குட்டீஸ், கதை நல்லா இருந்துச்சா? ஓகே குட்டீஸ், பாய், நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாத்தியா, எக்ஸாம் எழுதும்போது சரியாக எக்ஸாம் எழுத முடியாது, அப்படி ஒரு தடை வந்துச்சு, கவனிச்சிங்களா? என்னால் முடியும், என் சக்தியை பாருங்க, நான் கெட்டிக்காரன், நான் திறமைசாலி, எவ்வளோ அழகு, எவ்வளோ படிப்பு, எவ்வளோ சொத்து இருக்குது எனக்கு, எல்லாம் இருந்தும் எக்ஸாம் எழுத முடியல. ஆமாம், நம்ம நம்பக்கூடாது, நம்ம நம்பினா வெறுமை தான், ஆண்டவர் நம்பணும், எல்லாம் இருக்கணும், ஆசீர்வாதங்கள் நல்லது தான், ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை நம்பணும். ஆண்டவரை நம்பாதனால அந்த போய் எக்ஸாமே எழுத முடியல. அவங்க அப்பா எல்லாமோ பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க, சக்ஸஸ் ஆச்சா முடியல, அவனுக்கு ஜெபிக்க இஷ்டம் இல்லை. யார் தோல்வி அடைஞ்சா? அவன் தான் தோல்வி அடைஞ்சான். அம்மன்லாம் போட்டதுன்னா அந்த நோயெல்லாம் வந்தனா கொஞ்ச நாளைக்கு ஸ்கூலுக்கே போகக்கூடாது தெரியுமா, அது தொற்று, அது மட்டும் இல்லை இருக்க முடியாது, பரிட்சை எழுத முடியுமா? எல்லாம் படித்தான், 590 மார்க் எடுப்பேன் நினச்சான், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரலான்னு பிளான் பண்ணான். ஆண்டவர் நம்பினானா? ஆண்டவர் இல்லாமல் பண்ண முடியுமா? முடியாது. ஆண்டவர் உண்மையில் கிருபை வைக்கிறேன்னா நிறைய சாதிக்க முடியாது. அக்கா அழகாக சொன்னாங்கல்ல. ஓகே, இந்த நாளுடைய கடைசி நேரத்துக்கு வந்துட்டோம். ஆமாம், நீங்கள் வழக்கம் போல் என்ன செய்வீங்க? அண்ணா உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பேன், கேட்ட உடனே அந்த கேள்விக்கு டக்கா 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 டக்கான்னு டைப் பண்ணி அப்படியே எஸ்எம்எஸ் பண்ணிடுவீங்க, அப்படி தானே? கேள்விக்கு ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? இன்னைக்கு உள்ள கேள்வி, யார் மாமா வீட்டை விட்டு தப்பி ஓடிக்க பிளான் பண்ணாங்க? யார் மாமா வீட்டில் இருந்து தன் மனைவிகள் எல்லாம் கூட்டிகிட்டு தப்பிச்சு ஓட பிளான் பண்ணாங்க? ஞாபகம் இருக்கா? யார் தன்னுடைய மனைவிகள் சொத்துக்கள்லாம் எடுத்துக்கிட்டு மாமா வீட்டிலேருந்து தப்பிச்சு ஓட பார்த்தாங்க? நான் சொந்த ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணாங்கல்ல, யார்? கண்டுபிடிச்சிட்டீங்க, ஈஸி கேள்வி தானே. நீங்களும் கெட்டிக்கார பிள்ளைகள், கண்டுபிடிச்சிங்கன்னா உடனடியாக மொபைல் எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு அடித்து கீழே தெரிய நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணிடணும். நம்பர் தெரியுதா? இந்த நம்பருக்கு உடனடியாக உங்கள் பதிலை அனுப்பிடுங்க. உங்களுக்கான பரிசு கிறிஸ்மஸோட சூப்பராக கிடைக்கும். நீங்கள் எல்லா பதிலையும் ஜபாக்கா நோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஒருவேளை உங்களுக்கு இதில் 4 பேர் எழுதணும், 5 பேர் எழுதணும், எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, நோ ப்ராப்ளம், எழுதலாம், ஒரே மொபைல் எழுதலாம். ஆனால் ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்சி தான் இருக்கணும், போய் சொல்லக்கூடாது. ஓகேயா? அனுப்பிட்டீங்களா? வெரி குட், நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம
ஆண்டவர் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. ஆண்டவர் இல்லாமல் ஒன்றுமே வாய்க்காது. புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? நீங்கள் ஆண்டை ஏற்றுக்கொண்டீங்க தானே? ஆண்டவரோட வாழ்வீங்க தானே? ஆண்டை கையை பிடிச்சி கூட்டு போவீங்க தெரியுதானே? ஆண்டவரே எனக்கு நடக்க சொல்லித்தாங்க, கையை பிடிச்சி கூட்டு போங்கன்னு சொல்லுவியா? என் பக்கத்துலேயே இருங்க, என் கூடவே இருங்க அப்படின்னு சொல்லுவியா? நீ கட்டாயம் சொல்லுவீங்க. கெட்டிக்கார பிள்ளைகள். நம்ம இப்போ ஜெபம் பண்ணி இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாமா? ஜெபம் பண்ண என்ன செய்யணும்? கையை கூப்பி கல்யாணம் பண்ணணும். ஓகேயா? ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சி மூலமாக என்னோட பேசுனீங்க. ஆண்டவரே, நீங்கள் இல்லாமல் நான் எதையுமே சாதிக்க முடியாது. நீங்கள் என் கூட இருக்கணும். நீங்கள் எனக்கு உதவி செய்யணும். என்னை வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். சூப்பர், அழகாக ஜெபமிட்டீங்க. வெரி குட் பிள்ளைகள். மீண்டும் ஒரு அழகான சூப்பரான அட்டகாசமான நிகழ்ச்சியிலே அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வணக்கம் குறிப்பிடுவது உங்கள் ரவியன். வணக்கம். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குமே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால். அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.